நயம், தர்க்கத்திறன் ஆகியவற்றால் நம்மை வியக்க வைக்கப் போகிறார்கள். ஒரு அணி வாதிடும், மற்றொரு அணி எதிர்வாதிடும். ஒவ்வொரு வாதமும் உங்களையும் என்னையும் சிந்திக்க வைக்கப் போகிறது. ஒவ்வொரு பதிலும் உங்களின் கைத்தட்டல்களை கேட்கும். அன்பான பார்வையாளர்களே, உங்கள் உற்சாகம்தான் இந்த மேடையின் உயிர். பிடித்த கருத்துக்களுக்கு கரவொலி கொடுங்கள், சிறந்த தர்க்கங்களுக்கு விசிலடியுங்கள், தமிழின் பெருமையை ஆரவாரத்துடன் கொண்டாடுங்கள். அறிவும் ஆற்றலும் அனல் பறக்கும் தமிழின் இனிமை முழங்கட்டும். நம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த விவாத மேடை இதோ உங்களுக்காக. நன்றி. விவாத மேடை இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. அதற்கு முன்னால் இன்னைக்கு ஈவினிங் சாயந்தரம் நம்ம சங்கங்களின் சங்கமம் நடத்த போறோம். அப்போ வெளியில நடத்தலான்னு இருந்தோம், ஆனா வெயில் காரணமாக இது உள்ளேயே நடக்க போகுது. அதனால எல்லாருமே வரிசையா அவங்க தமிழ் சங்கத்தோட போர்டோட நம்ம இந்த வழியா நடந்து வெளியில போறதா தான் எல்லாரும் அந்த இடத்துல எல்லாம் வரிசையில நில்லுங்க. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தமிழ் சங்கம், அவங்க தமிழ் சங்கம் நம்ம போறோம். அதனால எல்லாரும் சங்கங்களின் சங்கமம் நிகழ்ச்சிக்கு 5 மணி வாக்குல அந்த இதுக்கு வந்துருங்க. நன்றி, மிகவும் நன்றி. இன்னொரு சிறிய அறிவிப்பு, சுட்டிகளின் கதைக்களம் அப்படிங்கிறது அறை எண் 5/1 அதில் நடக்குது. ஸோ உங்களுக்கு அதில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் அதுலேயும் கலந்துக்கலாம். ஐயோ, பேச்சுக்கே ஒரு இலக்கணம் இருந்தால் அதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். வணக்கம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்திருந்த ஒரு ஈவெண்ட் இது, விவாத மேடை. இன்னைக்கு பேசுகிற டாபிக் எல்லாம் நீங்கள் உட்காரலாம். உங்கள் பேர் சொல்லும் போது மட்டும் கை உயர்த்துங்க. இன்னைக்கு தலைப்பு ஒரு அருமையான தலைப்பு. புலம்பெயர் வாழ்வில் தமிழர் அடையாளம் ஏற்றத்தை தந்ததா ஏமாற்றத்தை தந்ததா அப்படின்னு ஒரு அழகான டாபிக். அதை நடத்த நமக்கு திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இருக்காரு. அவரை பற்றி அறிவுறுத்த தேவை எல்லாருக்கும் தெரியும். இங்கே பார்ட்டிசிபெண்ட்ஸ் 2 டீமாக இருக்காங்க, குறிஞ்சி டீம் அண்ட் முல்லை டீம். குறிஞ்சி டீம்ல இருந்து பேசுறதுக்காக ராஜேஷ் ராமசாமி கையூர்த்தோம். அடுத்ததாக செல்வதுரை குணசேகரன் வந்திருக்கீங்களா? செல்வதுரை குணசேகரன் மாதிரி. ஷூர், ஓகே. ஜெயசாரதி முனிசாமி, ஷீலா மாடசாமி, ரமேஷ்குமார் ராதாகிருஷ்ணன், பிரியா நாகராஜன் மேடைக்கு வருவோம். விஜய் அழகர், ராமகிருஷ்ணன் பெரியசாமி. ராமகிருஷ்ணன், நீங்க எந்த பக்கம் பேச போறீங்க? ஓகே, இது ஏற்றம், அது ஏமாற்றம், ரைட். ஸோ அடுத்தது ஜான்சிராணி பிரபாகரன், ஜெயமாலினி மயிலை வெங்கட சுப்பிரமணியம், சுபா காரைக்குடி. ஏமாற்றத்தை தந்தது அப்படின்னு சொல்லிட்டு முல்லை அணி பேச போறாங்க. தன்யா தேசிகன் மேடைக்கு வாங்க. தானியா தேசிகன், சாரி அவர்கள். வெள்ளைச்சாமி அழகர்சாமி, சந்திரசேகர் காயம்பு, ஜெகதா சீனிவாசன், தேன்மொழி ராஜேந்திரன் நிக்கீழ இருந்தால் மேடைக்கு வருவோம். அடுத்தது ராஜா, ஜெகதீசன் ஈஸ்வரமூர்த்தி, சண்முகம் குதலிங்கம், கிங்ஸ்லி.
ஸோ இத்துடன் நான் வந்து சார் கிட்ட கொடுத்துட்றேன். அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். சார். பயிலூரும் அண்ணன் தம்பி, அக்கம் பக்கத்து உறவின் முறையார், குயில் போல் பேசிட மனையாள் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை, சந்தத மரபார் தந்தை தயமிக உடையாள் அன்னை, அயலவராகும் வண்ணம் தமிழ் என் அன்பினில் உரைதல் கல்வி, கைமேற் கடிபடைத்து கருணை மழை பொழிந்து மைவார் குளற்கன்னி மனம்போர் கவி உதித்து நெய் வாசகமாக நிறைந்த சபை மணக்கச் செய்வாயே, என்னை சீராட்டும் செந்தமிழே, ஒல்கா பெரும்புகளை உன்னால் யான் பெற்றுவர உனக்கு நல்ல மகன் நாஞ்சில் சம்பத்தின் வணக்கங்கள். வட அமெரிக்க தமிழ் சங்கமம் நியூ ஜெர்சி தமிழ் சங்கமும் இசைந்தும் இணைந்தும் நடத்துகின்ற 3 நாள் முத்தமிழ் விழாவில் எளியவன் நானும் கலந்து கொண்டு கடமையாற்றுவதற்கான உயர்ந்ததோர் சந்தர்ப்பத்தை உவப்புடன் வழங்கியிருக்கின்ற ரத்னாவின் தலைவர் விஜய் மணிவேல் உள்ளிட்ட நிர்வாகிகளை தலையால் வணங்குகிறேன், தமிழால் ஆராதிக்கிறேன். வட அமெரிக்க தமிழ் சங்கம் 39வது ஆண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. எளியவன் என்னுடைய மேடை வாழ்வுக்கு இப்பொழுது வயது 39. இந்த ஆண்டு வட அமெரிக்க தமிழ் சங்கத்தினுடைய முத்தமிழ் விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய பேறு எனக்கு கிடைத்திருக்கிறது. வட அமெரிக்க தமிழ் சங்கம் 39 ஆண்டு காலம் இயங்கி வருவதை ஒரு தமிழ் மாணவனாக நான் அறிவேன். இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை நெஞ்சில் தேக்கி வைத்திருந்தேன். யாருடைய வாசலிலும் நின்று வாய்ப்பு தாய் என்று கேட்கிற நிலையில் நான் இல்லை என்றாலும் இந்த ஆண்டு வாய்ப்பு கிடைத்ததில் வட அமெரிக்க தமிழ் சங்கம் என்னை அங்கீகரித்ததன் மூலம் நான் ஓரடி உயர்ந்ததாக இன்றைக்கு எண்ணி இரும்போது இருக்கிறேன். இந்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவிக்கிற அதே நேரத்தில் ஒரு அற்புதமான தலைப்பை தந்து வெட்டியும் ஒட்டியும் பேசுவதற்கு 2 அணிகளை தயார் செய்து அவர்களை நடுவில் நின்று இயக்குகின்ற வாய்ப்பை நான் இன்றைக்கு பெற்றிருக்கிறேன். புலம்பெயர் தமிழர் வாழ்வில் தமிழர் அடையாளம் ஏற்றத்தை தந்ததா ஏமாற்றத்தை தந்ததா என்பது தலைப்பு. முல்லை அணி குறிச்சி அணி என்று 2 அணிகள் ஒட்டியும் வெட்டியும் விவாதிக்கப் போகிறார்கள். தமிழர் அடையாளம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழர்களின் நோக்கமாக இருக்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய தமிழ் நமக்கு கற்றுத் தருகிறது. அன்றைக்கு தலையானங்கானத்து செருவென்று நெடுஞ்செழியன் பாண்டியன் அரண்மனையில் காவலனும் காதலனுமாக இருந்த கோவலன் கொலை செய்யப்பட்ட செய்தி அறிந்து இங்கே சான்றோர்கள் உண்டா, இங்கே பெண்கள் உண்டா, இங்கே தெய்வங்கள் உண்டா என்று வைகை கரையில் வானமதிர வஞ்சனம் முழக்கி பாண்டி நெடுஞ்செழியன் அரண்மனைக்குள் நுழைந்து பாண்டி நெடுஞ்செழியனை பார்த்தவள் தேரா மன்னா என்று அழைத்த பொழுது பாண்டி நெடுஞ்செழியன் நீ யார் என்று கேட்டான்.
நீ யார், நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்ட பொழுது, என்னுடைய பெயர் கண்ணகி, நான் மாநாய்கள் மகள், நான் காவிரிப்பூ பட்டணத்தில் இங்கு வந்திருக்கிறேன் என்று தன்னுடைய அட்ரஸ், தன்னுடைய முகவரியை சொல்லவில்லை. மை நேம் இஸ் கண்ணகி என்று சொல்லி அவள் தன்னுடைய முகவரியை சொல்லாமல், நான் யார் என்று கேட்டாயா? வானத்தில் பறந்து கொண்டிருக்கிற வல்லூர், அந்த வல்லூருக்கு வயிற்று பசியை தீர்த்து கொள்வதற்கு அதே வானத்தில் இன்னொரு திசையில் பறந்து கொண்டிருந்த ஒரு மாடப்புறாவை திண்டு தீர்த்து விடலாம் என்றது கணக்கிட்டது. தன் வயிற்று பசியை போக்குவதற்காக அந்த வல்லூர் அந்த மாடப்புறாவை விரட்டுகிறது. இந்த மாடப்புறா வல்லூரின் வாயில் சிக்கி நான் செத்து விடுவேன் என்ற அஞ்சி நடுங்கி, இந்த மண்ணில் என்னை பாதுகாப்பதற்கு யார் இருக்கிறார்கள், என்னுடைய உயிருக்கு அடைக்கலம் யார் தருவார்கள் என்று கேட்ட பொழுது, இந்த மண்ணை ஆளுகிற மன்னவன் சிபியை தவிர இன்னொருவன் இருக்க முடியாது என்று கருதி அரண்மனைக்குள் பறந்து வந்து சிபி சக்கரவர்த்தியுடைய மடியில் வந்து விழுந்தது மாடப்புறா. அடைக்கலம் கேட்டு வந்த மணிப்புறாவுக்கு அடைக்கலம் கொடுக்க பொன்னால் ஒரு கூண்டு செய்து அந்த புறாவை அடைத்து பாதுகாத்தான் மன்னவன். அடுத்த 10 நிமிடத்தில் அந்த வல்லூரை அரண்மனைக்குள் வந்து, என்னுடைய பசிக்கான உணவு இது, என்னுடைய உணவை நீ எப்படி எடுத்து வைத்துக் கொள்ளலாம்? மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? மனிதர் மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ? எனக்கு பசிக்கிறது, என்னுடைய உணவை கொடு என்று வல்லூர் மன்னனிடத்தில் விவாதம் செய்து பொழுது, உன்னுடைய பசிக்கு உணவுதானே வேண்டும் என்று கேட்டு அந்த பொன் கூட்டை திறந்து புறாவை எடுத்து தராசு தட்டில் வைத்து அந்த புறாவிற்கு ஈடாக தன்னுடைய கால் தசையை அறிந்து கொடுத்து, ஒரு புறாவிற்கு உயிர் பிச்சை தருவதற்கு தன்னுடைய கால் தசையை அறிந்து தந்த சிவ சக்கரவர்த்தி ஆளுகிற பூம்புகாரில் இருந்து வந்திருக்கிறேன் என்று கண்ணகி அங்கே சொன்னாள். அடுத்து சொன்னாள், தேரோடு மீதியில் அரண்மனை வாசலில் ஆராய்ச்சி மணி கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கெல்லாம் அமைச்சரிடத்திலே மனு கொடுப்பதற்கு நாம் காகிதத்திலே மனு எழுதி கொடுப்போம், அந்த வழக்கம் அன்றைக்கு இல்லை. ஆராய்ச்சி மணியை எடுத்து நம்முடைய குறையை முறையிடலாம். ஆனால் பூம்புகாரில் சோழ நாட்டில் அரண்மனையில் ஒரு நாள் கூட ஆராய்ச்சி மணி அடிக்கப்பட்டதில்லை. மன்னன் சிம்மாசனத்தில் இருக்கிறான், 1000 பெண்கள் அவனுக்கு கவரி வீசுகிறார்கள், மது அருந்திக் கொண்டிருக்கிறார், புலவர்கள் அவரை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆராய்ச்சி மணி அடிக்கிற சத்தம் கேட்டது. அதிர்ச்சி உற்றவனாக தடிகொண்டு பலர் தலையில் அடித்ததைப் போல், இடி வந்து இதயத்தில் விழுந்ததைப் போல் துடித்துக் கொண்டு அரண்மனை வாசலுக்கு மன்னனே போகிறான். ஆராய்ச்சி மணி அடிப்பது யார் என்று பார்த்தால் ஒரு பசு. பசுனுடைய கண்களின் முனையில் கண்ணீர். அம்மா என்று அரற்றுகிறது பசு. என்ன நேர்ந்தது, ஏன் ஆராய்ச்சி மணி அடித்தாய் என்று கேட்டான். உன்னுடைய மகன் என்னுடைய மகனை தேர்காலில் போட்டு நசுக்கி கொண்டான். என்னுடைய துயரத்திற்கும் கண்ணீருக்கும் பிராயச்சித்த வேண்டும், உன்னிடத்தில் கேட்க வந்திருக்கிறேன் என்று பசு சொன்னது. அமைச்சரவையை கூட்டினான். விவாதம் நடந்தது. மன்னனுடைய மகனை காப்பாற்றுவதற்கு மந்திரிகள் முயற்சித்தார்கள். அதை மன்னன் புரிந்து கொண்டான். என்னுடைய மகனை காப்பாற்றுவதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்கள், இதுவெல்லாம் பிராயச்சித்தம் இல்லை. ஒரே பிராயச்சித்தம், இந்த பசுவின் கன்று எந்த இடத்தில் கொலை செய்யப்பட்டதோ அதே இடத்தில் தேரை ஓட்டி என்னுடைய மகனை நானே கொன்று இந்த பசுவின் கண்ணீருக்கு பிராயச்சித்தம் செய்வேன் என்று வீதி விலங்கன் என்பவருடைய தன்னுடைய மகனை பசுவின் கன்று கொலை செய்யப்பட்ட இடத்தில் கிடத்தி அவனே தேரை ஓட்டி அந்த மகனை கொல்லுவதற்கு முன்வந்தான். அப்படிப்பட்ட மனுநீதி சோழன் அரச பரிவாதனம் செய்கிற புகார் என் பதியே அவ்வூர் என்று கண்ணகி வாக்குமூலத்தை சொன்னாள். தமிழர்களின் அடையாளம் என்பது இதுதான். அடுத்த மானுடத்தை காயப்படுத்துவதல்ல, மானுடத்தை மீட்பதுதான் தமிழர்களின் அடையாளம். அதிலும் புலம்பெயர வாய்ப்பில்லாத தமிழர்கள் இன்றைக்கு புலம்பெயருகிறார்கள். அகிலத்தில் 65 நாடுகளில்
தமிழ் கொடி இன்றைக்கு ஓங்கி பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க திருவிழத்தில் 50 மாகாணங்களிலும் தமிழின் பெயரால் சங்கங்கள் வைத்து நீங்கள் இயங்கி வருகிறீர்கள். இந்த 3 நாள் விழாவையும் கண்களிக்க கண்டேன். தமிழர்களின் அடையாளத்தை பேணுகிற உங்களினுடைய தாகத்தையும் தவிப்பையும் நான் உள்வாங்கிக் கொள்கிறேன். தாயக தமிழகத்தில் இருந்து வந்திருக்கிற நான்கில் சம்பத் வெட்கத்தோடு சொல்லுகிறேன், இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற தகுதி உள்ள அமைப்பு தமிழ்நாட்டில் இல்லை. வட அமெரிக்க தமிழ் சங்கம் அந்த அதிசயத்தை இங்கே நிகழ்த்தி இருக்கிறது. நீங்கள் தலையானங்காலத்து செல்வந்த நெடுஞ்செழியனை காட்சிப்படுத்துகிறீர்கள். சாகா வரம்பெற்ற சங்ககால தமிழகம் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் இங்கே பாடமாக கற்றுத் தருகிறீர்கள். எல்லா காட்சிகளையும் கண்டு நான் மெய்மறந்து ரசித்தேன். சங்க இலக்கிய காட்சிகளை பதிவு செய்த பொழுது நடுகள் நட்டு தெய்வத்தை வழிபடாமல் காயப்பட்டு வீழ்ந்த ஒரு வீரனுடைய நடுகல்லை கும்பிடுகிற வழக்கம் தமிழர்களின் வழக்கம் என்பதை நீங்கள் அடையாளப்படுத்தினீர்கள். இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழர்களின் அடையாளத்தை பேணுவதில் இன்றைக்கு அக்கறையோடு இருக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை. ஆனால் இந்த புலம்பெயர் தமிழர்களின் அடையாளம் ஏற்றத்தை தந்திருக்கிறதா மாற்றத்தை தந்திருக்கிறதா என்பது இந்த பட்டிமன்ற விவாதத்தினுடைய தலைப்பு. உரையாற்றுகிறவர்கள் யாரும் எனக்கு அறிமுகம் இல்லாதவர்கள். ஆனாலும் என்னுடைய தலைமையில் பேச ஒப்புக்கொண்டவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு புலம்பெயர் தமிழர்களின் வாழ்வில் தமிழின் அடையாளம் ஏற்றத்தை தந்திருக்கிறது என்று ஒரு அணியும் மாற்றத்தை தந்திருக்கிறது என்று அணியும் இங்கே விவாதிக்கப் போகிறார்கள். நீண்ட நேரம் எடுத்து விவாதிக்கப்பட வேண்டிய தலைப்பு. ஆனால் எனக்கு இங்கே அனுமதிக்கப்பட்ட நேரம் வெறும் 45 நிமிடம். நான் ஒரு குரலை சொல்லி 2 மணி நேரம் பேசுகிறவன் தான். எனக்கு 45 நிமிடம் எல்லோருக்கும் சேர்த்து தந்திருக்கிறார்கள். இதைவிட ஒரு பெரிய தண்டனை எனக்கு அமெரிக்காவில் கிடைக்கும் என்று நான் கருதவில்லை. ஆனாலும் நடத்தித்தான் தீர வேண்டும். அடையாளத்தை பற்றி பேசுவதற்கே 1000 செய்திகள் இருக்கிறது. கார்காலத்தில் வருவேன் என்று புறப்பட்டு போனான் மணாளன். கார்காலம் வந்தது, அவன் வரவில்லை. அவள் கார்காலத்திற்காக காத்திருக்கிறார்கள். குவளை மலர் கண் விழிக்கிறது. கார்காலம் வந்துவிட்டது. கார்காலம் வருவேன் என்று சொன்ன காதலனை தேடி வாசலில் காத்திருக்கிறாள். அவன் வருகிறான், தேரில் வருகிறான். அவன் தேரில் வருகிற பொழுது சோலைகளின் நடுவே தேர் ஊர்ந்து வருகிறது. அந்த தேரின் உச்சியில் மணி கட்டப்பட்டிருக்கிறது. கணகணவென்று சத்தம் போட்டுக்கொண்டே வருகிறது. அவன் வந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு மலரை பஞ்சனையாக்கி கொண்டு 2 வண்டுகள் உல்லாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த மணி ஒலித்துக் கொண்டே இருந்தால் இந்த வண்டுகளின் உல்லாசத்திற்கும் உற்சாகத்திற்கும் இடையூறு ஏற்படும் என்று கருதி தேரை நிறுத்தி அந்த மணியின் நாக்கை கட்டிவிட்டு அந்த மன்னன் புறப்படுகிறான். ஒரு வண்டினுடைய உற்சாகத்திற்கு கூட இந்த நான் காரணமாகிவிடக் கூடாது என்று மணியில் கட்டப்பட்டிருக்கும் மணியை கட்டிவிட்டு விட்டு புறப்பட்டான் ஒரு சங்ககால தலைவன். இது தமிழர்களின் அடையாளம். இன்றைக்கு அந்த அடையாளம் பேணப்படுகிறதா என்பதை தாண்டி புலம்பெயர் தமிழர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பல நாடுகள் சுற்றி வந்த நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு புலம்பெயர் தமிழர்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறது, ஒரு தாகம் இருக்கிறது, ஒரு தவிப்பு இருக்கிறது, ஒரு கனவு இருக்கிறது. வானம் இருண்டதடா, வல்லிருட்டு சூழ்ந்ததடா, மான தமிழரினம் மங்கி கருத்ததடா, ஈனம் கலந்ததடா, இழிவு மிகுந்ததடா, சேனை அமைத்த இனம் செங்கோல் இழந்ததடா. பாவேந்தன் பாட்டின் தொகுப்பில் இந்த பாட்டு இடம்பெறவில்லை. ஆனால் பாவேந்தன் குடந்தையில் இருந்து எழுதிய பாட்டு இந்த பாட்டு. இந்த அடையாளங்களை பேணுவதில் தமிழர்கள் அக்கறையோடு இருக்கிறார்களா, ஏற்றத்தை தருகிறதா, ஏமாற்றத்தை தருகிறதா என்று கேட்டு இங்கே விவாதம். 2 அணி பேசப்போகிறது. 15 பேர் இருக்கிறார்கள் என்று கருதுகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்ல செய்தியை தான் சொல்ல வேண்டும்.
2 நிமிடத்தில் சொல்ல முடியுமா என்று பாருங்கள். அவர்களே இவர்களே என்று அழைக்க வேண்டிய அவசியமில்லை. அனைவருக்கும் வணக்கம் என்று ஆரம்பித்து விடுங்கள். நல்ல செய்தியை சொல்லுகிற பொழுது பார்வையாளர் மாடத்தில் இருக்கிற அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்ய வேண்டும். கை தட்டத்தானா கை என்று கேட்டான் உணர்ச்சி கவிஞன் காசியானந்தன். கை தட்டவும் வேண்டும். கை தட்டினால்தான் பட்டிமன்றத்தை வெற்றிகரமாக நானே இயக்க முடியும். சில இடங்களில் கை தட்ட மாட்டார்கள். கஞ்சா கண்டுபிடித்தவனைப் போல மௌனமாக இருப்பார்கள். அவர்கள் மத்தியில் நடத்த முடியாது. ஆகவே கைதட்டி ஆரவாரித்து இந்த பட்டிமன்றம் வெற்றிகரமாக அமைய உங்கள் ஒத்துழைப்பை எதிர்பார்த்து பார்வையாளர் மாடத்தில் நான் வணங்கி போற்றுகிற என் தந்தையை காட்டிலும் நான் மதிக்கிற ஆகச்சிறந்த கல்வியாளர் அண்ணாவின் தம்பி ஐயா விஸ்வநாதன் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் என்னுடைய மேலான வணக்கத்தை சொல்லி இந்த பட்டிமன்றத்தை இப்பொழுது தொடங்குகிறேன். ஏற்றத்தை தந்தது என்ற அணியில் இப்பொழுது ராஜேஷ் ராமசாமி தன்னுடைய செய்திகளை இங்கே சொல்வார். அனைவருக்கும் வணக்கம். ஸோ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் ஈக்குவல் பை பர்த் ஓகேங்களா. அந்த ஒரு அரசியல் பேச வந்தால் என்ன பேசணும் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அடையாளம் முக்கியமானது. ஒவ்வொரு பேர்லையும் நம்ம பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அடையாளம் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தந்தையர் பேர் தான் இருக்கும். மற்ற ஊரில் தமிழ்நாடுலாம் மற்ற ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தனோட ஊரோ ஜாதியோ இல்லை வேறு ஏதாவது வந்து இருக்கும் சர்நேமா. ஆனால் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நான் போகிறப்ப லாஸ்ட் டைம்லாம் சேமான்னு கேட்பாங்க, இல்லைங்க வேறுன்றோம். அது எப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படின்றப்ப அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எப்போதுமே தமிழில் ஒரு சிறப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து சேம் லாஸ்ட் டைமில் அவங்களோட தந்தையை பேர் தான் வைப்போம் அப்படின்றது. அது அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது. எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக லாஸ்ட் டைம் இதெல்லாம் வந்து அவங்களே ஒரு புதியமாக இருந்தது. அப்போ நான் சொன்ன இதுதான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாருமே வந்து ஈக்குவல். ஸோ நம்மளோட பேரை வச்சு வந்து டிஃப்ரெண்ட் இது வந்து இவர் யாருன்றதுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்மளோட பேர்லேயே இருக்குது. அது ஒரு முக்கியமான அடையாளமாக பார்க்குறேன். அந்த அடையாளம் வந்து இங்கே ஏற்றத்தை தந்தது நான் சொல்ல வரேன். அதே மாதிரி அது இல்லாமல் நிறைய ஒரு வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கிய அம்சங்கள்லாம் இருக்குது. நம்மளோட மொழியோட ஆளுமை. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பள்ளியில் வந்து இப்போ நம்ம ஊர்லேயே வந்து நிறைய மற்ற மொழி கற்றுக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் பள்ளியில் இங்கேயே வந்து இப்போ நியூஜிலாந்து எடுத்திங்கன்னா ஒரு 10 தமிழ் பள்ளி இருக்கும். இப்போ நான் கலிஃபோர்னியாவில் இருக்கேன். எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 மேற்பட்ட குழந்தைகள் வந்து தமிழ் பள்ளி எவ்ரி சண்டே வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரி தமிழ் கற்றுக்கிற ஒரு இது வந்து இங்கே வந்து ஒரு ஏற்றத்தை தான் தெரிகிறது. அதே மாதிரி கலாச்சாரம் நிறைய வந்து கற்றுக்கிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இது மாதிரி நடந்த தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. ஃபெட்னா மாதிரி ஒரு அமைப்பு தான் இதால் நடத்த முடியும். நிறைய கலைகள் இங்கே வளர்க்கப்படுகிறது. நிறைய பேர் கற்றுக்கிறாங்க. இந்தியாவில் இருந்து பயிற்சி இருக்கிறவங்க எங்கள் ஊரில் கற்றுக்கிறதுக்கு யாரும் இல்லை. இங்கே வந்து நிறைய கற்றுக்கிறாங்கன்ற சொல்கிற அளவுக்கு நிறையா வந்து கலைகளும் இங்கே வளருது. அதை குறிப்பிட விரும்புகிறாங்க. அதனால் நிறைய நேரம் பேசுகிறோம். அதனால் அடுத்தவங்க கற்றுக்கிறேன். ராஜேஷ் ராமசாமி சொன்ன செய்திகளை இந்த மன்றம் கவனத்தில் கொள்ளுகிறது என்று சொல்லி அடுத்து முல்லை அணியின் சார்பில் ஏமாற்றத்தை தந்ததென்று தன்யா தேசியன் அவர்கள் உரையாற்ற வருகிறார். வணக்கம் ஐயா, நான் சண்முகசுந்தரம் குத்தாலிங்கம். புலம்பெயர் வாழ்வில் தமிழர் அடையாளம் ஏமாற்றல் தருகிறது என்ற தலைப்பை பற்றி ஆதித்து பேசுகிறேன். முதல்ல ஒரு விஷயத்தை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இங்கே நாம் ஏமாற்றம்னு சொல்கிறது தமிழராக இருப்பது அல்ல, புலம்பெயர் சொல்லல அந்த ஏமாற்றத்தை வாழ்ந்து காட்டுவது தான் இருக்குதுன்ட்டு சொல்கிறேன். ஒரு குழந்தை படிக்க போகும்போது உங்களுடைய பேரை உச்சரிக்க முடியல, சுருக்கமாக சொல்லணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நிறைய பேர்களை வந்து இப்போ நம்ம மாற்றி பேசுகிறோம். உதாரணமாக இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் எனக்கு ஷான் குத்தாலிங்கம் தான் தெரியுமே தவிர சண்முகசுந்தரம் குத்தாலிங்கம் தெரியாது. அது இங்கே இருக்க தமிழர்களுக்கு வந்து என்னோடய பேரை உச்சரிக்க முடியுமே தவிர அலுவலகத்தையோ
வேறு எங்கேயோ வந்து என்னுடைய பேரை சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால வந்து லைக் என்னோடய பேரை வந்து மாற்றி எழுதுகிற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து நிறைய திருநாவுக்கரசு வந்து டாமன் ஆயிடுறாங்க, திருவேங்கடம் வந்து டெரின் ஆகிறாங்க. அது தவிர இங்கே இருக்க பண்டிகைகளை நம்ம வந்து கண்டிப்பாக தமிழர் பண்டிகை, பொங்கல், தீபாவளி, இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம பேரவை விழா அதிலெல்லாம் கலந்துக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய ஆடைகளை அணிந்து நம்ம வந்து கலந்து கொள்ள முடியுது. ஆனால் இதே சில பண்டிகையில் கிராஜுவேஷன் டே இல்லைன்னா வந்து வேற ஒரு இதுக்கு போகும்போது நம்ம வந்து இந்த உடைய அணியறதுக்கு கொஞ்சம் எல்லாருக்குமே கூச்சம் இருக்கும். நிறைய பேர் வந்து லைக் அப்படியே அழிஞ்சு போனால் அவங்க ஒரு தனித்துவமான ஒரு மனிதராக பார்க்குறதுக்கு நிறைய இங்கே வந்து இருக்காங்க. அதுக்காகவே வந்து லைக் நம்ம வந்து இங்கே இருக்கிற மாதிரி உடைகளை அணிந்து நம்ம வந்து போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. ஸோ தவிர வந்து லைக் நம்ம பிள்ளைங்க வந்து தமிழில் படிக்கும்போது எவ்வளோ முயற்சி செய்தாலும் அவங்களோட வாழ்கிற சூழல் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து எளிதாக நம்ம வந்து தமிழ் வந்து பேசலாம். இப்போ குழந்தைங்க பேசுகிறாங்கன்னா அவங்க வெளியிலையும் தமிழ் பேச ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இங்கே வந்து பள்ளிகளில் ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க, ஸ்பானிஷ் பேசுகிறாங்க. ஆனால் வீட்டில் வந்து நம்ம வந்து தமிழ் பேசுகிறோம். அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பமான மனநிலை இருக்குது. தவிர வந்து ஒரு உதாரணம், இந்தியாவில் வந்து நம்ம வந்து போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை எல்லாருமே வந்து என்ஆர்ஐ, அமெரிக்காக்காரன் அப்படி தான் சொல்லுவாங்க. அதே நம்ம இங்கே இருக்கிறவங்க வந்து நம்மளை பார்த்தா தேசியம்பாங்க, வேறு மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு அடையாளமே இன்னைக்கு நம்ம இந்தியராக தெரியல, ஒரு என்ஆர்ஐயாக தெரியல, அந்த ஒரு குழப்பமான மனநிலை இருக்குது. இது ஒரு 4 பாயிண்ட் தாங்கய்யா. இது வந்து லைக் நாங்கள் வந்து தமிழை வந்து எதிர்த்து பேசலை, இங்கே இருக்க நிதர்சனம் பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். சண்முக சுந்தரம் அவர்கள் சொன்ன செய்தியை இந்த மன்றம் உள்வாங்கிக் கொள்கிறது. அடுத்து குறைசி அணியில் இருந்து ஷீலா மாடசுவாமி பேசுகிறேன். ஷீலா மாடசுவாமி. ஆ ஷான் சொன்னாங்க அவங்க பேர் உச்சரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால அவங்க பேரை கூட மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னாங்க. என்னோட பேர் கூட அந்த மாதிரியான ஒரு பேர் தான், ஷீலா மாடசுவாமி. மாடசுவாமி கொஞ்சம் சில பேருக்கு நுழையாது வாயில் இங்கே சொல்கிறதுக்கு, பட் மாற்றிக்கலாம் இல்லைங்க. ஆனால் நிறைய பேர் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு முயற்சி செஞ்சு சொல்லிடுவாங்க, ரொம்ப அழகாகவே அதை சொல்லிடுவாங்க. அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரோக்ராம் எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு தெரியல. 15 பள்ளிகள் சேர்ந்து பண்ணினாங்க. அதில் எவ்வளவு விஷயங்கள் இருந்தது பார்த்தீங்கன்னா, சிலம்பம் இருந்தது, கரகாட்டம் இருந்தது, ஒரு சோழரோட கதையை அவ்வளவு அருமையாக சொல்லியிருந்தாங்க மக்கள். அப்படி ஒரு அமேசிங்கான ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அது இந்த ஊரில் நடந்திருக்கு. அது நம்மளோட அடையாளம், தமிழர்களுடைய அடையாளம், அதை தான் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு இந்த அணி என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. அது மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேள்வி அப்போவே சொல்லிட்டாங்க, வெளியில் போங்க, வெளி இடத்துலையும் இருங்க, பட் உங்களோட அடையாளத்தை மறந்துடாதீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு உரிமை, அந்த உங்களோட ஏற்றம். அதைத்தான் வந்து அதில் என்னெல்லாம் அறம் இருக்குது, அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதில் எவ்வளோ ஒழுக்கம் சொல்லியிருக்காங்க, அதுலேருந்து தான் நம்ம வந்து நம்மளோட அடையாளத்தை உருவாக்கிட்டு இங்கே ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள், எல்லாருமே பெரிய பெரிய நிறுவனங்களில் உழைப்பு ஆற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த அடையாளம் கண்டிப்பாக உதவி செஞ்சிட்ருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேங்க. தேங்க்யூ. ஷீலா மாடசுவாமி அவர்கள் 15 பள்ளிகள் ஒருங்கிணைந்து தான் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தினோம். அதில் அடையாளத்தை புலப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டோம் என்று ராஜராஜ சோழன் வரலாறு, கலையானங்கானத்து செல்வந்த பாண்டிய நெடுஞ்செழியன் வரலாறு எல்லாம் இங்கே பதிவு செய்தது. நானும் ஒரு பார்வையாளர் மாடத்தில் இருந்து பார்த்தேன். நீங்கள் பாண்டிய நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்கள், சோழ சாம்ராஜ்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்கள். எங்கள் சேர நாட்டை நீங்கள் ஏன் புறக்கணித்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அடுத்து
முல்லை அணியிலும் புஷ்பர். வாய்ப்பளித்த பேரவைக்கு நன்றி. என் பெயர் வெள்ளைச்சாமி அழகர்சாமி, கெட்டகி தமிழ் சங்கத்திலிருந்து. இந்த வெள்ளைச்சாமி அழகர்சாமி. இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா, புலம்பெயர் வாழ்வில் தமிழர் அடையாளம் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது, நிம்மதியை தருகிறதுன்னு ஒரு டாபிக் இருந்ததுன்னா நாங்கள் எல்லாருமே அந்த பக்கம் தான் இருந்திருக்கோம். ஆனால் அந்த டாப்பிக்கோட நோக்கத்தை பார்த்தீங்கன்னா, தமிழர் அடையாளம் ஏற்றத்தை தருகிறதா இல்லையாங்கிறது தான் கேள்வி. தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுக்கறி நமக்கு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. யாரும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொன்ன அதே தமிழ் மக்கள் தான் பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுக்கறி நமக்குன்னு ஒரு பழமொழியும், ஆங்கிலத்தில் வந்து பி ரொமானியன் வென் யூ ஆர் அட் ரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கும் காரணம் இருக்குது. நம்ம வந்து தமிழர் அடையாளம் எது அப்படிங்கிறது நிறைய பேர் குழப்பம். தமிழ் மொழி அது வந்து யாராலையும் மறுக்க முடியாத அடையாளம் அது. ஆனால் அதை தாண்டி நான் வந்து வீட்டுக்குள்ளே ஆங்கிலம் பேசுவேன், என் 2வது தலைமுறைக்கு ஆங்கிலத்தில் பேசுவேன். அவங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்கான எந்த முயற்சி எடுக்க மாட்டேன். ஆனால் கோயிலுக்கு போகிறப்பவும் ஒரு திருவிழாவுக்கு போகிறப்பவும் வேட்டி கட்டிட்டு போகிறதான் ஏன் தமிழ் அடையாளம் நினைக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றம் கிடைக்காது, மாற்றம் தான் கிடைக்கும். அதே சமயத்தில் நம்ம 2ஆம் தலைமுறை குழந்தைகிட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் படி உனக்கு மனமகிழ்ச்சி அடைக்கும், உனக்கு ஃபன்னாக இருக்குன்னு சொன்னால் அவங்க படிப்பாங்க. தமிழ் படித்தா ஏதோ வேலை கிடைக்கிறேன்னு சொல்லி அவன் 5ஆவது முடிச்சவே தெரிஞ்சிருக்கு, அவனுக்கு இங்கிலீஷும் ஸ்பானிஷும் படித்தா தான் இங்கே வேலை, தமிழ் படித்தா வேலை இல்லைன்னு சொல்லி அவனுக்கு அந்த மாற்றம் வந்து தானாக வந்துடுது. நம்முடைய ஏற்றம்ங்கிற வார்த்தையை நீக்கிட்டு தமிழர்களுடைய அடையாளம் வந்து நமக்கு உடலாலும் மொழியாலும் நமக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரும் சொல்லி எல்லாரும் நம்ம நினைச்சோம்னா அதுக்கு கண்டிப்பாக ஆதரவு இருக்கும். அதை விட்டுட்டு ஏதோ எக்கனாமிக்கல் சென்ஸில் இந்த டிகிரி படித்தா அந்த வேலை கிடைக்கும், அது மாதிரி நம்ம தமிழ் அடையாளத்தை படித்தா இது மாதிரி சொன்னோன்னா அது மாதிரி இங்கே இது வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு. ஒவ்வொரு கலாச்சாரத்தை சேர்ந்தவனும் அவங்க கலாச்சாரத்தை மலையாளத்தை வந்து எவ்வளவு சத்தூராக பண்ண முடியுமோ அவ்வளோ சத்தூராக பண்ணிட்டா நமக்கு வந்து மகிழ்ச்சியும் வாழ்க்கை நிம்மதியும் நிறைய கிடைக்கும், தமிழ் மொழி வளரும், தமிழ் கலாச்சாரம் வளரும். அதை தாண்டி எக்கனாமிக்கல் சென்ஸாக மாற்ற வேணாங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. வெள்ளைசாமி அழகர்சாமியை தொடர்ந்து முல்லை குறிஞ்சி அணியில் ஜெயமாலினி. அனைவருக்கும் வணக்கம். ஃபெட்னா குழுவினருக்கும் தமிழ் பேரவை குழுவினருக்கும் நன்றி வாய்ப்பளித்ததற்கு. இன்றைய தலைப்பு வந்து நான் வந்து முன்னேற்றத்தையே கொடுத்துருக்கு அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்கேன். இதில் ஒரு திருக்குறளோடு ஆரம்பிக்க விரும்புகிறேன். யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அதாவது கல்வி கற்ற எல்லோருக்கும் எல்லா நாடும் ஒன்றே, அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் உழைப்புக்கு பெரிய அவருக்கு கல்வியே சொத்தாக இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது இப்போ எவ்வளவு பேர் நம்ம வந்து தமிழர்கள் இல்லாத ஒரு நாடு இருக்கா நீங்களே சொல்லுங்க. அப்படி எல்லா இடத்துலையும் நம்ம வெற்றி பெற்று சந்தோஷமாக நம்ம முன்னேற்றத்தை பார்க்கும் பொழுது எந்த ஒரு ஊர் அப்படிங்கிற விஷயமே இன்னும் கொஞ்ச நாளில் மறைந்து விடும். நம் முன்னேற்றத்திற்கு வந்து நம்ம எப்பொழுதுமே நமது உழைப்பு கல்வி கை கொடுக்கும். அதே சமயத்தில் நாம் தமிழர்கள் என்பதை எப்பொழுதுமே நாம் மறந்ததில்லை. அதற்கு ஃபெட்னா ஈவெண்ட்டே நமக்கு ஒரு நல்ல அத்தாட்சி. நம் குழந்தைகளுக்கு தமிழ் மறந்து விடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக நடத்தப்படும் தமிழ் பள்ளிகள் இருக்கட்டும், தமிழ் விழாக்கள் இருக்கட்டும், அதை நாம் மேம்படுத்தி இன்னும் பல நாடுகளில் இருப்பவர்களோடு நம் தமிழ் விழாக்களை கொண்டாட வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. அப்பொழுதுதான் தமிழ் மேலும் எல்லோரிடமும் கொண்டாடப்பட வேண்டும். அண்ட் எல்லாருமே வந்து சந்தோஷமா அந்த முன்னேற்றத்துல மறைஞ்சிடும். நான் தமிழர், நீ வேற ஊர் அப்படின்ற விஷயமே இன்னும் கொஞ்சம் நாள்ல மாறிடும். அதுதான் என்னுடைய தோழியும் சொன்னாங்க, யாதும் ஊரே யாவரும் கேள்வி. தட் இஸ் குளோபலைசேஷன் பேசிக்கலி. ஸோ நம் முன்னேற்றத்திற்கு தேவையான கல்வி, நம் பண்பாடை காப்பாற்றும் தமிழ் எல்லாம் சேர்ந்து நாம் உலகமே ஒன்றாகிவிடும் என்பதை கூறி எப்பொழுதுமே நமக்கு முன்னேற்றம் தான், எல்லா ஊரும் நம் ஊர் தான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாதானும் நாடாமல் ஊராமல் சாந்துணையும் கல்லாதவாறு என்கிற குரலை சொல்லி
தன்னுடைய பேச்சை அழகாக்கி இருக்கிறார், அலங்காரமாக்கி இருக்கிறார் ஜெயமாலினி. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்து முல்லை அணியில். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெகதீசன் ஈஸ்வரமூர்த்தி. எதுக்கு நான் இந்த ஃபுல் நேம் சொன்னேன் அப்படின்னா, பேரில் பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாரும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்தப்போ என் பேர் வந்து நல்ல சூப்பரான தமிழ் பேர், ஜெகதீசன் ஈஸ்வரமூர்த்தி அப்படின்னேன். என்னங்க இது பெரிய லாஸ்ட் நேம் அப்படின்னாங்க. சரி ஸ்டார்ட் ஆச்சுருக்க லாஸ்ட் நேம் கூப்பிட்டாருங்க, ஜெகதீசன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. அவங்க ஒருத்தர் ஜெகதீசன் ஜெகதோசன் அப்படி இப்படின்னாங்க. ஓகேங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஜாக் அப்படின்னு மாற்றிட்டாங்க. எப்படி? ஆமாம், ஜாக். இப்போ யாராவது என்ன ஜெகதீசன் கூப்பிட்டா கூட என்னால் திரும்பி பார்க்க முடியும், ஜாக்னா தான் திரும்பி பார்க்குறேன் நான். அந்த மாதிரி ஒரு பெரும் பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் பல ஏமாற்றங்கள் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வெளியே போனேன், நான் வந்து ஃபில்லி ட்ராவல் பண்ணுவேன். அங்கே ஏதாவது சாப்பாடு ஏதாவது போய் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் போவேன், இந்தியன் அப்படிம்பாங்க. அப்போ இல்லை, முதல்ல என்னை பார்த்தோன்னே ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பார்த்தா ஹிந்திக்காரன் மாதிரியா இருக்கு, ஐ டோன்ட் நோ ஹிந்தி, நோ ஹிந்தி அப்படிம்பேன். ஓ சவுத் இந்தியன் அப்படின்னு, ஸ்பெஷலி தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் நான். இந்த மாதிரி வந்து இது ஒரு ஏமாற்றம் தான். தமிழ்னு சொல்றதுக்கு பதிலாக நான் எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னா தான் தமிழ் அப்படின்னு சொல்ல வேண்டியது நிலைமையில இருக்கு. இது ஒரு ஏமாற்றமாக தான் நான் பார்க்குறேன். இவ்வளோதான் நான் முடிச்சிருக்கேன். ஜெகதீசன் ஜகாவாகிவிட்டார். ஆனால் ஐ டோன்ட் நோ ஹிந்தி, எனக்கு ஹிந்தி தெரியாது என்று சொன்னார். ஓ நீ சவுத் இந்தியன் என்றவரை திருப்பி அவர்கள் அடையாளம் கண்டார்கள். ஆகவே ஐ டோன்ட் நோ ஹிந்தி என்று எல்லோரும் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இதில் ஒரு மொழி திணிப்பென்று நான் பேசவில்லை. மொழி என்பது என்னுடைய முகம், என்னுடைய முகத்தில் அடுத்தவன் முகவரியை எழுத அனுமதிக்க முடியாது. மொழி என்பது என்னுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற கவசம். இந்த கவசத்தை எந்த கட்டத்திலும் கலக்கி கூற எறிந்து விட முடியாது. மொழி என்பது எனக்கு உள்ளாடுகிற உயிர், என்னுடைய உடல் இயக்குகிற நல்லுயிர். அந்த உயிரை நான் இழந்து விட முடியாது. அந்த உணர்வோடு நாம் புலம்பெயர்ந்தாலும் அந்த உணர்வோடு இருக்கிறேன் என்று சொன்ன உங்கள் வார்த்தை அட்சர லட்சம் பெறும். அடுத்து குறிஞ்செடியில் யார்? ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். என்னுடைய பெயர் வந்து ரமேஷ்குமார் ராதாகிருஷ்ணன். பேரை வந்து நான் ரமேஷ் பிச்சை ராதாகிருஷ்ணன் மாற்றிக்கலான்னு இருக்கேன். அப்பயாவது சுந்தர் பிச்சை மாதிரி கொஞ்சம் பணம் வருமானு பார்த்துக்கலான்னு இருக்கேன். ரமேஷ்குமார் ராதாகிருஷ்ணன் இல்லை, அதுதான் என்னோடய பேரை வந்து ரமேஷ் பிச்சை ராதாகிருஷ்ணன் மாற்றிக்கலான்னு பார்க்கலாம். ஏன்னா சுந்தர் பிச்சை மாதிரி பேரை மாற்றினா கொஞ்சம் பணம் வருமா அப்படின்ற ஒரு 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 ஆதகத்தில் சொல்கிறேன் நான். ஏன்னா அமெரிக்காவில் கோடீஸ்வரர்கள் ஒருத்தர் வந்து சுந்தர் பிச்சை, அவர் பேரை மாற்றாமல் கம்பீரமாக அந்த பேரை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காரு. அது அவர் தமிழருடைய அடையாளம். அதனால வந்து தமிழ் மொழியை தாண்டி ஒரு வாழ்வியல், அது ஒரு நம்ம உயிரோடு கலந்து நம்ம தமிழ்நாட்டை விட்டு நம்ம உடல் மட்டுமே வந்திருக்கே தவிர நம்மளுடைய உயிர் வந்து அங்கே இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்துருக்கோம். இப்போ நீங்கள் 7 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து கம்பீரமாக தமிழர்களுக்காக தான் உட்காந்துருக்குறாங்க. அந்த ஏற்றத்தை கொடுத்ததுனால தான் இவங்க எல்லாருமே இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. உங்கள் முன்னாடி ஒரு அறிஞர் முன்னாடி உட்காந்துருக்காங்கன்னா ஒரு ஏற்றத்தை கொடுத்தது. ஏற்றம்னா என்ன ஐயா? வாழ்க்கையில் ஒன்று படிப்பு மேலே போகணும், படிக்கணும், பொருளாதாரத்தில் முன்னாடி வரணும், 2வது ஒரு ஸ்டேட்டஸில் போயிடணும். சாதாரணமாக இருந்த குடும்பம் ஒரு பஸ் டிரைவராகவோ ஒரு கண்டக்டராகவோ ஏதோ ஒரு இருந்தவங்க படித்து முன்னேறி நாட்டுக்கு போகணும், பசங்களை படிக்க வைக்கணும். நம்மள அதெல்லாம் படிக்க வச்சு நம்மளோட அடையாளமாக இந்த மாதிரி வேஸ்ட் சட்டை போட்டு உட்காந்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்க்டின் ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கோல்டு சூட்டு போட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போய் பாருங்கள், எல்லாம் ஒரு தமிழ் அடையாளமாக ஒரு கரும்பு கையில் வச்சுக்கிட்டு வேஸ்ட் சட்டை போட்டுக்கிட்டு ஒரு கலாச்சாரத்தை காட்டுற மாதிரி தான் வந்து நம்ம தமிழர்கள் அடையாளப்படுத்திப்பாங்க.
அவங்க பேருக்கெல்லாம் சொல்லலாம் இது மாதிரி வந்து எங்களுக்கு வந்து தமிழ் ஏற்றத்தை கொடுக்கலன்னு. ஆனால் ஒரு வாழ்விலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்றத்தை வந்து நிறைய கொடுத்துருக்கு. இப்போ நம்ம தமிழர்கள் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி இந்த ஐடி ஃபீல்டில் மட்டும் கிடையாது, எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டனாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்டேட் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தாலும் சரி, மருத்துவத்தில் சரி, ஐடி, அதுக்கப்புறம் வந்து இப்போ சயின்டிஸ்ட் ரிசர்ச்சில் இருந்தாலும் சரி, என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழர்கள் தான் வந்து கை ஓங்கி நிற்கிறாங்க. மற்ற மாநிலத்தவர்கள்லாம் நம்மளை பார்த்து வந்து பராமரிக்கிறாங்க. நம்ம இன்னமும் நம்ம கலாச்சாரத்தை வந்து இவ்வளவு கட்டி காக்குகிற ஒரு கோப்பாக நம்முடைய வாழ்வாதாரம் உயர்ந்து இருக்குது. என்ன காரணம்னா நம்மளோட தமிழ் அன்னை மகளாகிய நாங்கள் எல்லாரும் வந்து அந்த தமிழ் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு இருக்கிறோம். ஊரை விட்டு ஊர் வந்தால் கூட நம்ம பசங்களை எப்படி படிக்க வைக்கலாம், பேச்சு மொழியும் சொன்னார், மொழியெல்லாம் வந்து சீக்கிரமாக பேசக்கூடாதுனாங்க. நம்மளால் முடிஞ்ச பயிற்சி குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எத்தனை தமிழ் பைகள் உருவாகிட்டு தெரியுங்களா? நீங்கள் மற்ற லேங்குவேஜை நீங்கள் கம்பேர் பண்ணனா தமிழ் மொழி தமிழ் கல்வி பள்ளி மாதிரி ஒரு அமெரிக்கா எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 300 தமிழ் பள்ளிகள் இருக்கிற மாதிரி வந்து நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஒருவரும் சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்களுடைய டைமை மறந்துட்டு போய் தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஆர்வமாக போயிட்டு தமிழ் சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லாமே ஒரு தமிழ் அடையாளம். அது எல்லாம் நம்ம தமிழர்கள் நம்மளை மட்டும் இல்லை, நம்மளுடைய குழந்தைகள் பின்னாடி வரக்கூடிய மக்கள், நம்ம இங்கே அமெரிக்கா வரக்கூடிய மக்கள், அமெரிக்கா மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஊர் எடுத்துக்கிட்டாங்க, இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், எந்த ஊர் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தமிழர்கள் ஒன்று கூடி அவங்களோட தமிழ் கலாச்சாரத்தை வளர்த்து பெருமையுடன் மாத்தட்டி சொல்லிடுறாங்க, நான் தமிழண்டா அப்படின்ற மாத்தட்டி சொல்லிக்கிற அளவுக்கு நாம் முயன்று இருக்கிறோம் ஐயா. நன்றி, வணக்கம். ரமேஷ் குமார் ராதாகிருஷ்ணன் ஒரு முக்கிய செய்தியை இங்கே பதிவு வைத்திருக்கிறார். அதை மன்றத்தில் இருக்கிற நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை விட இதற்காக நாம் கவலைப்பட வேண்டியதும் இருக்கிறது. தமிழ் பள்ளி, நான் குவைத்து சென்றிருந்த பொழுது குவைத்தில் இங்கே பள்ளி நடத்துகிறார்கள். அமெரிக்காவில் நியூஜெர்சியில் தமிழ் பள்ளி இருக்கிறது, நியூயார்க்கில் இருக்கிறது. குவைத்தில் தமிழ் வீட்டில் கூட தமிழ் பேச்சில்லை, வெளியிலும் பேச்சில்லை. தமிழர்களாக பிறந்தவர்களுக்கும் தமிழுக்கும் ஒட்டும் உறவும் இல்லை. நான் குவைத்து சென்றிருக்கிற பொழுது ஒரு வெள்ளிக்கிழமை அன்று என்னுடைய பேச்சு அன்றைக்கு இருந்தது. நான் பகல் பொழுதில் நீங்கள் ஒரு 100 குழந்தைகளை அழைத்து வாருங்கள், நானே வகுப்பெடுக்கிறேன் என்று குவைத்தில் ஒரு தமிழ் பள்ளியை தொடங்கி அன்றைக்கு நான் திருக்குறள் வகுப்பெடுத்து கொண்டு வந்தேன். இன்றைக்கும் அதை குவைத்தில் பின்பற்றுகிறார்கள். ஆகவே ஒரு தூண்டுதல் தேவைப்படுகிறது. அந்த தூண்டுதல் எங்கே கிடைத்தாலும் அதை பயன்படுத்தி தமிழர்கள் தங்கள் அடையாளத்தை பேண வேண்டும் என்பதுவே அவரது கருத்தாக எடுத்துக்கொண்டு அடுத்து முல்லை அணியில் யார்? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் ஐயா. பேரை பற்றி நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது நான் தான். ஏன்னா என் பெயர் ராமகிருஷ்ணன் பெரியசாமி. ஆனால் முழு பெயர் வந்து ராமகிருஷ்ணன் துரைசாமி கிருஷ்ணன் பெரியசாமி. இவ்வளோ பேர் எதாவது கேட்கான்னு எனக்கு தெரியல. எங்கள் அப்பா வந்து எனக்கு அவருடைய குடும்பத்தில் அடையாளம் இருக்கணும், தமிழ் மதம் அடையாளம் இருக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பேரை வச்சார். மீனம்பாக்கத்தை தாண்டின அப்புறம் நான் இந்தியன் ஆகிட்டேன், தமிழ்நாட்டில். ஒரு இடத்துலையும் வீசா அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிவிட்டு நான் அதை பார்க்கும்போது எனக்கு பெரிய ஏமாற்றம் தான். அது தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த தமிழன்ற அடையாளத்தை நம்ம அதை காப்பாற்றிக்கிறதுக்காக இங்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் உண்மையை சொல்லணும். அதில் முதன்மையான விஷயம்னா பசங்களுக்கு தமிழை எப்படியாவது சொல்லி கொடுத்துட மாட்டோமா, அவங்க தமிழ் மொழியில் பேச மாட்டாங்களா, ஒரு பேசிக்காக வந்து அவங்க தமிழ் மொழியை பேசினாலே எங்களுக்கு போதுங்கிற நிலைமையில் நாங்கள் இங்கே இருக்கோம். அந்த ஒரு எதிர்பார்ப்புனா தமிழ் பள்ளியில் சேர்க்கும் போது அவங்களுடைய அந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சுலபமாக இருக்கிற தமிழ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 5ஆம் வகுப்பு போன அப்புறம் வந்து ஒரு கவியரசர் கண்ணதாசன் அவங்க பாட்டை எழுதுகிற அளவுக்கு ரொம்ப டீப்பாக சிலபஸ்க்கு போயிடுறாங்க. அதை பார்த்து என் பசங்களாம் உண்மையிலே கஷ்டப்பட்டு தமிழை வேணாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. நானும் என்னால் ஒரு பாயிண்ட்ஸை வந்து தமிழ் சங்கத்தில் நிறையா பேரவையிலும் சொல்லியிருக்கேன். நம்ம சிலபஸே நீங்கள் 2ஆக பிரிங்க, எழுத்து தமிழ், பேச்சு தமிழ். அது அடுத்த கட்டமாக உண்மையிலே ஒரு ஃபிலாசபி அளவுக்கு போகணும் பசங்க படிக்கணும்னா அதுக்கு உண்டான சிலபஸை இலக்கணத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னோம். ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு நடைமுறையில் வந்து யதார்த்தத்துக்கு வந்து சிரமமாக இருக்குது பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு. அது ஒரு பாயிண்ட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து எங்களை வந்து அவர் மொழி ரீதியாக சொன்னாங்க. இன்றைக்கும் என்னை வந்து ஒரு இந்தியனை தான் பார்க்குறாங்க தவிர நீ எந்த நாடு எந்த இதுன்னு சொல்லிட்டு என்னை யாருமே வந்து இங்கே கேட்டது கிடையாது. அது ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். அவ்வளோதான் எனக்கு.
இல்லை ஒரு இந்தியனாக பார்ப்பது என்பது இயல்பானது. ஆனால் தமிழனாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டியது முக்கியமானது. இப்போ உங்களுக்கு தமிழ் பள்ளிக்கூடத்தில் கடினமான பாடல்கள் சிலபஸில் அப்படி வைக்கிறாங்கன்னா நீங்களே அவங்கள்ட்ட சொல்லுங்கள். நீங்கள் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் பாரதி ஆத்திச்சூடி எழுதியிருக்கான், பாரதிதாசன் ஆத்திச்சூடி, இதையே சொல்லி கொடுத்தா போதும், கடினமான பாடங்களை வைக்காதீங்கன்னு அந்த பள்ளிகளை நடத்துகிறவர்கிட்ட நீங்களே சொல்லி அதை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு முயற்சிக்கலாம். அதை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இங்கேயும் நீதி நூல் பற்றி இன்னைக்கு வகுப்பெடுத்த மாதிரி எடுத்தாங்க. அதை நம்ம பிள்ளைகளும் பெற்றுக்கொள்கிறது மாதிரி அந்த தமிழ் பள்ளிகளை நடைமுறைப்படுத்த பெற்றோர்கள் நீங்கள் தான் அவங்கள வற்புறுத்தணும், இல்லாவிட்டால் வலியுறுத்த வேண்டும். அடுத்து குறிஞ்சி அணி ஜெயசாரதி முனுசுவாமி, அட்லாண்டா மாநகரம். வேற என்ன? ஜெயசாரதி முனுசுவாமி, அட்லாண்டா மாநகரம். அமுதான தமிழே நீ வாழி, என் நாவில் கலந்து ஆவியினில் உறைந்த அமுதான தமிழே நீ வாழி. இன்னைக்கு டாப்பிக்கை வந்து கொஞ்சம் அவங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நான் புலம்பெயர்ந்த தமிழ்களில் தமிழ் தேய்கிறதா வளர்கிறதா, அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் வளர்கிறது பேசிகிட்டு இருக்கோம். கல்வியை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. கல்வி அமெரிக்காவில் எப்படி இருக்குன்னா, அமெரிக்கன் அறக்கட்டளை, அமெரிக்கன் கல்வி அறக்கட்டளைன்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் ஏறக்குறைய ஒரு 6000 பிள்ளைகள் படிக்கின்றார்கள். கலிஃபோர்னியா தமிழ் அகாடமி இருக்குது, அதில் ஒரு 6000 குழந்தைகள் படிக்கின்றார்கள். வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களிலும் நம்முடைய குழந்தைகளை கூட்டு போய் நம்ம தமிழ் இனி மெல்ல சாகும் என்று சொல்லவே கூடாது என்பதற்காக தமிழ் மொழியை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், பேச்சு மொழி எழுத்து மொழிலாம் நீங்கள் மாறி மாறி